ஹலோ ஆல், நேற்று பிக் பாஸ் லைவில் பாரு கமருதீன் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களோட ஃபேமிலி வராங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. கமருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய அக்கா வந்தால் 24 மணி நேரில் இருக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பேசி உனக்கு எதாவது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் நான் வெளியே போயே வந்து புரிய வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வெளியே போகிறதுக்குள்ளே எனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும் அம்மாவுக்கு, அப்போ தான் என்னால் வந்து நிம்மதியாக போக முடியும். எல்லாமே வந்து வெளியே போய் நான் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகவும் எனக்கு தெரியாது. இங்கே எனக்கு கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் 24 ஹவர்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ கமருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு எதுக்கு 24 ஹவர்ஸ், நீ வந்து 2-3 மணி நேரம் உட்காந்து பேசினாலே சரியாயிரும்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த சொசைட்டியில் விமனை வந்து எப்போவுமே குறை சொல்லுவாங்க. ஆமாம்ல, வெளியே அப்படி தானே நடக்குது. இப்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, ஆனால் யார் மேலே வந்து ப்ளேம் வருது, எல்லாமே வந்து பாரு மேலே தான் வருது. ஸோ கமருதீன் வந்து நல்லவன் வல்லவன் அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. பாருவை மட்டும் வந்து கழுவி ஊற்றுறாங்களே, இது என்ன நியாயம்? ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டான ஒரு இது தானே, அவளோட பேர் தான் வந்து கிடப்போகுது. ஸோ அது வந்து எங்கே வந்து நடந்ததோ அங்கேயே வந்து கிளியர் பண்ணிடலாம், அதுதான் வந்து பாருவோட மைண்ட் செட். ஆனால் இந்த கமருதீன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லை அது தேவையில்லாதது, நீ இதுக்குள்ளேயே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் உனக்கு வெளியே போய் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி இங்கேயே வந்து கிளியர் பண்ணணுன்னு சொல்லிட்டு, எதுக்கு கமருதீனுக்கு வந்து பயம்? பாரு சொல்கிறது கேட்டதுக்கு, ஓ அப்போ நீ வந்து உலகத்தை வந்து நீ நல்லவன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், அதுதானே ட்ரை பண்ணுற, அப்போது நாங்கள் என்ன தக்காளி தொக்கா உனக்குன்னு சொல்கிறாங்க. இவன் மைண்டில் எப்போவுமே வந்து எப்படி வந்து பார்வை காட்டி விடலாம், எப்படி அவளை வந்து தப்பாக சொல்லலாம், அந்த ஒரு டோன்லேயே வந்து பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப அரகண்டாக இருக்கான் இவன், ரூடான பிஹேவியர் கமருதீன். இத்தனைக்கும் பாரு சொல்கிறாங்க, என்னோடய ஆக்ஷனுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்க முடியும், நான் வந்து உன்னையே வந்து இதில் கொண்டு வரல, இது என்னுடைய தப்பு தான், அது நான் வந்து கிளியர் பண்ணணும் இங்கேயே நினைக்கிறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து இது ரெக்கார்டட் தானே, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ரெக்கார்டட் தானே, இதில் இல்லாத நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன நடந்ததோ அதுதான் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது உடனே வந்து கமருதீன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட நான் ஃபேக்காக நடிச்சியான்னு சொல்லிட்டு, டே லூஸ், அவள் என்ன சொல்கிறா, அவளுக்கு வந்து இங்கே நடந்த விஷயங்களை வந்து இங்கே கிளியர் பண்ணணும். பாருவுக்கு நல்லா தெரியும் வெளியே அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்குது. அவங்க சும்மா அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். அப்போ பிக் பாஸில் போனால் மட்டும் என்ன அப்படி பாசிட்டிவ் கமெண்ட்டாக வராது இல்லையா? ஸோ அது வந்து இங்கேயே கிளியர் பண்ணால் எல்லோரும் பார்த்த மாதிரி ஆகும். பார்வை கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இது. ஸோ எப்படியா இருந்தாலும் லைவில் எல்லாருமே பார்த்து தான் ஆகணும். பாரு அவங்களுடைய அம்மா சைட்லேருந்து என்ன ரியாக்ஷன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வெளியே போய்ட்டு ஒரு வீடியோ போட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இப்போது இவ்வளோ பெரிய ஒரு சேனலில் வந்து சொல்கிறது பெருசா, இல்லை வெளியே போய்ட்டு அவங்க சேனலில் சொல்கிறது பெருசா? ஸோ அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோமே, எதுக்கு கமருதீன் வந்து பயந்து நடுகிறான்? உடனே வந்து நீ ஃபேக்காக நடிச்சியாப்போ நாங்கள் வந்து தக்காளி தொக்கான்னு சொல்லிட்டு டயலாக் எடுத்துன்னு வருவான். இவனுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கா இல்லையா? பாரு கிளியராக சொல்லிட்டாங்க, உன்னை இதில் வந்து நான் எடுத்துனே வரமாட்டேன், என்னுடைய தவிர நான் தான் வந்து சொல்லுவேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.